கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 27ஆம் அதிகாரம், வசனங்கள் 35 முதல் 44 வரை. தியானத்தின் தலைப்பு: தேவனுக்கு பிரியம். உங்களை நிந்தித்தவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம், வசனம் 44. அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்டு கேலி பேச்சுக்கும் நிந்தைக்கும் ஆளான அனுபவம் உங்களுக்கு உண்டா? அது மெய்யாகவே மனதை உடைத்து போடும், ஆத்திரத்தை கிளப்பும். அப்படிப்பட்ட சமயத்தில் நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லி அவர்களுக்கு நாம் காட்டும் எதிர் நடவடிக்கைதான் என்ன? அவர் நடக்காத எந்த ஒரு பாதையிலும் நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பாரா? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வந்த இயேசுவுக்கு அவருடைய இனத்தார் ஜனத்தாரிடமிருந்து கிடைத்தது நிந்தைகளும் துன்பங்களும் தான். தச்சன் மகன் என்றார்கள். பிசாசுகளின் தலைவன், மதி மயங்கியவர், புத்தி தடுமாறியவர், ஜனங்களை வஞ்சிக்கிறவர், ஓய்வு நாளை மதிக்காதவர், ஆலய பாரம்பரியங்களை கைக்கொள்ளாதவர், பாவிகளுக்கும் சிநேகிதன், மொத்தத்தில் இவர் தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று பல விதத்தில் அவரை நிந்தித்தனர். சிலுவையில் தொங்கிய போது கூட யூதருக்கு ராஜா என்றும் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்றும் பரிகாசம் பண்ணினர். அதற்காக ஆண்டவர் தாம் வந்த நோக்கத்தையும் தமது பரிசுத்த வாழ்வையும் கைவிட்டாரா? அல்லது தம்மை நிந்தித்தவர்களை சபித்தாரா? அவர்களிடம் சண்டை செய்தாரா? தமது வல்லமையால் அழித்தாரா? பதிலுக்கு அவர்களுக்காக ஜெபித்தார். தேவ பிள்ளையே, சிந்தித்துப்பார். இயேசுவை விட நாம் என்ன நிந்தைகளை சந்தித்து விட்டோம்? இன்னும் சொல்ல போனால் நமக்கு ஏற்படும் நிந்தைகளில் அநேகமானவற்றுக்கு ஏதோ ஒரு காரணம் நம்மில் இருக்கிறது. ஆனால் நிந்திக்கப்படுவது வேதனைதான். இங்கே பேதுரு எழுதுவதை நாம் கவனிப்பது நல்லது. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 20-21. இப்படி இருக்க நமது காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு வைத்து போன மாதிரியை பின்பற்ற வேண்டுமானால் நமது பெருமை வைராக்கியம் யாவையும் விட்டு வெளியே வர வேண்டும். பாரம்பரியங்கள், கொள்கைகளை விட்டு புறப்பட வேண்டும். நிந்தனை யாரிடமிருந்து வருகிறதோ அவர்களுக்கே ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். தேவனுக்கு பிரியமான இந்த வழியில் நாமும் நடப்போமாக. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, உமது நாமத்தின் நிமித்தம் நிந்தைகளை அனுபவிப்பதாயினும் அவற்றை பொறுமையோடே சகிக்க உமது கிருபைகளை தாரும். ஆமென்.